ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் தமிழக பாஜக தலைவர் வந்து யூபிஎஸ்சியில் வந்து தமிழ்நாடு உடைய ஸ்டூடெண்ட்ஸோடைய பர்ஃபார்மன்ஸ் கம்மியாயிருச்சு, அதுக்கு ஹிந்தி இல்லாதது தான் காரணம் அப்படின்னு ஒரு ஒரு ரொம்ப ஒரு வேகான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருந்தார். முற்றிலும் உண்மைக்கு புறம்பான ஒரு ஸ்டேட்மெண்ட் அது. அதை எப்படி அவரால் சொல்ல முடிச்சதுன்னு எனக்கு புரியல. ஆக்சுவலாக வந்து யூபிஎஸ்சியில் வந்து நம்மளுடைய தமிழக மாணவர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் கம்மியானது சரியான ஒரு தகவல் தான். அதாவது 2013-14 நம்மளுடைய மாணவர்களுடைய எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 1126 பேர் வந்து கிளியர் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து டோட்டலாக இந்தியாவில் தமிழ்நாட்டிலேருந்து 119 மாணவர்கள் தமிழ்நாட்டிலேருந்து தேர்வாயிருந்தாங்க. பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா 10.6%. இந்த 10.6% இருந்தது. அப்படியே அடுத்த வருஷத்துலேருந்து 2016, 15, 17, 18 அப்படியே குறைஞ்சி 2020 781 மாணவர்களில் தமிழகத்துலேருந்து வெறும் 45 மாணவர்கள் தான். இது எவ்வளோ சதவீதம் பார்த்திங்கன்னா 5% தான். அப்புறம் இப்போ நடந்த தேர்வில் வந்து 1016 மாணவர்கள் வந்து இந்தியா முழுக்க தேர்வாயிருக்காங்க. அதில் வெறும் 45 மாணவர்கள் தான் தமிழ்நாட்டிலேருந்து தேர்வாயிருக்காங்க. அது வந்து 4.4% தான். இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா, நல்லபடியாக ஒரு 10-11% இல்லை தமிழ்நாட்டு மாணவர்கள் 2014 அப்படி என்ன ஆகிப்போச்சு, அதிலிருந்து அப்படி மாணவர்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு? இது ஒரே ஒரு காரணம் தான், 2014 பாஜக ஆட்சி வந்தது. பாஜக ஆட்சி வந்ததும் யூபிஎஸ்சியோடைய என்டையர் ஃபார்மேட்டையே மாற்றிட்டாங்க. அந்த ஃபார்மேட்டில் இது வரைக்கும் வந்து நம்மளுடைய கிராமப்புற மாணவர்களுக்கு ஏதுவாக இருந்த ஒரு சிலபஸை மாற்றி கேட் எக்ஸாம் மாதிரி நிறைய அப்ஜெக்டிவ் சப்ஜெக்ட்ஸ்லாம் வச்சு, அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் எல்லாம் வச்சு நம்முடைய தமிழக மாணவர்களுக்கு மட்டுமில்லாமல் இந்தியா முழுக்க இருக்கிற வறுமையில் இருக்கும் கிராமப்புற மாணவர்களுக்கு அந்த எக்ஸாமையே வந்து கிடைக்காதபடி பண்ணிட்டாங்க. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சியில் தேர்வாகிறவங்களில் 70% அர்பன் ஏரியாவிலேருந்து வர மாணவர்களாக இருக்காங்க. இது அப்படியே உல்ட்டாவாக இருந்தது. இது அப்படியே தலைகீழாக முன்னாடி இருந்தது. அது 2014 பாஜக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து மற்ற படிப்புகளெல்லாம் எப்படி அவங்க இது பண்ணாங்களோ அதே மாதிரி யூபிஎஸ்சியும் முற்றிலுமாக அவங்க வந்து பணக்காரர்களுக்கான ஒரு சர்வீஸாக மாற்றிட்டாங்க. நீங்கள் நீட் எக்ஸாம் போட்டு நம்ம மாணவர்களை மருத்துவம் படிக்க வைக்காமல் செய்ததும், கியூட் எக்ஸாம் போட்டு சென்ட்ரல் யூனிவர்சிட்டிக்கு போக முடியாமல் பண்ணுறதும், இந்த யூபிஎஸ்சியில் இந்த மாதிரி சிலபஸை மாற்றி எக்ஸாம் பேட்டர்னையும் மாற்றி பண்ணுறதும், இது எல்லாமே ஒரே இதுதான். இதை வந்து காரணமாக ஹிந்தி படிக்காதது காரணம்னு சொல்கிறது வந்து ரொம்ப மக்கத்தனமான ஒரு ஆர்குமெண்ட். இன்ஃபேக்ட் யூபிஎஸ்சியில் நல்ல மார்க் எடுக்கிறவங்க எல்லாமே தமிழ் சப்ஜெக்டில் தான் எடுப்பாங்க. தமிழை மெயின் சப்ஜெக்டாக போட்டு எடுத்தவங்க தான் அதிகம். அந்த ஒரு மெயின் சப்ஜெக்டையும் இவங்க வந்து இப்போ வந்து 2 மெயின் சப்ஜெக்டாக வந்து ஒரு மெயின் சப்ஜெக்டை மாற்றி, அதுவும் ஜென்ரல் ஸ்டடீஸ் ஓரியன்டாக மாற்றுறதுனால தான் இந்த குறைவு. அதனால் வந்து ஒருவேளை இங்கிலீஷை இன்னும் நல்லா படித்தா வேணால் தமிழ்நாடு மாணவர்கள் இன்னும் நிறைய உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா இங்கிலீஷ் சரியாக தெரியாத காரணத்தால் மட்டுமே இன்றைக்கி வந்து நம்ம மாணவர்களுடைய எண்ணிக்கை குறையும்படி பாஜக பண்ணியிருக்காங்க. இதை வந்து இவர் இப்படி மாற்றி சொல்கிறது வந்து உண்மைக்கு புறம்பானது. நீங்கள் யார் வேணாலும் டேட்டாவை போய் பார்க்கலாம். நம்மளுடைய மாணவர்களுடைய நிலைமை வந்து, அதுவும் கிராமப்புற அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுடைய நிலைமை வந்து பாஜக வந்ததுலேருந்து முற்றிலுமாக ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது. நியூ எஜுகேஷன் பாலிசியும் வந்துருச்சுன்னா ஒரேடியாக நம்ம குழந்தைகளை படிக்க விடாமல் பண்ணிவிடுவாங்க.